அனைவருக்கும் வணக்கம். அடியோடு மாறும் தமிழக முதலமைச்சரின் முதல்வர் மாளிகை, இதை பற்றி நம்ம விரிவாக பேச போகிறோம். மீண்டும் கைகோர்க்கும், முதல்ல இருந்தே கைகோர்க்கும் மாரிதாஸ், திமுக கூட்டம் மற்றும் பிஜேபி, இதை பற்றி முழு விளக்க வீடியோ நம்ம பேச போகிறோம். பழனி அந்த மலை விஷயத்தில் நம்மளுடைய முதல்வர் மேலேயே கொண்டுட்டு வர்றாங்க குற்றச்சாட்டை, இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். தமிழக வெற்றி கழக சார்பில் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்த தொழிற்சங்கம் வரப்போகுது. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். தொழிலாளர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதை பற்றி விரிவாக பேசுவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ என்னென்னா, நம்மளுடைய தமிழக முதலமைச்சருடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கிற முதல்வர் அவர்களுடைய ஒரு ரூம் அப்படின்றது பெருமளவு மாற்றம் வரப்போகுது. என்னென்னா, அதே மாடியில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற அதே மாடியில் 10வது நம்பரில் நாமக்கல் கவிஞர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய மண்டபம், அவருடைய பேரை தான் அதை ஸ்கூட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ கூட காவல் மாநாடு பார்த்தீங்கன்னா, IAS IPS கூட்டமைப்பு, இது எல்லாருக்குமே அங்கே தான் மாநாடு நடக்க போகுது. இப்போ நடந்த மாநாட்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தான் இது அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. எதுக்காக அப்படின்றதே நான் சொல்லிடுறேன். நம்ம முதல்வர் அவர்கள் சில விஷயங்களை பார்ப்பாங்க. உங்களுக்குள்ளே தெரியும், அந்த வெள்ளத்துண்டை எடுத்து போடுறது, சேர் அந்த சேர் வேண்டாம், நமக்கு எப்பவும் போல இருக்கிற சேர், இதெல்லாம் முதல்வர் அவர்களுடைய மைண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுவார். அந்த மாதிரி வந்தது தான் இந்த ஒரு யோசனை அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமைச் செயலகத்திலேருந்து வந்த ஒரு மிகப்பெரிய தகவலாக இருக்குது. இது அப்படியே முதல்வர் அவர்களுடைய ரூம் பார்த்தீங்கன்னா 10வது மாடிக்கு போகிறதாகவும், அங்கே போனதுக்கப்புறமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இன்னும் 3 மாதத்தில் அங்கேருந்து நிறைய முடிவுகள் எடுக்க போகிறதாகவும், தமிழக அரசில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சரும் செய்யாத ஒரு விஷயம் அப்படின்றது அவங்களுடைய ரூமை மாற்றினது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தொடங்கிட்டாரு. இன்னும் ஒரு 3 மாதத்தில் அங்கே மாடியில் ஏறிடுவார் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்து பார்ப்போம் என்னென்ன விஷயம் வரப்போகுதுன்னு. இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்கிற விஷயத்தை நம்ம பேசி ஆகணும். தமிழக வெற்றி கழக கட்சியாக இருக்கும்போது நம்மளுடைய தமிழக பெண்களை ரொம்ப மோசமாக பேசின பொன்ராஜ், அவரை நம்ம சொல்லி ஆகணும். புறம்போக்கு பொன்ராஜ்னு நம்ம பேர் வச்சோம். அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயந்து போய் நீதிமன்றத்தின் பின்னாடி ஒடிகிறதுக்கு மனுக்கள் ஏகப்பட்டதை கொடுத்துருக்காரு. எல்லா மனுவையும் நீதிபதி அவர்கள் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. என்னன்னா, இன்னைக்கு பொன்ராஜ் அவர்கள் மேலே அவதூறு வழக்கு ஆல்ரெடி ஐயா அப்துல் கலாம் கிட்ட இருந்த மனுஷனா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கான அவ்வளோ பெரிய அவதூறு வார்த்தைகளை போட்டு தமிழக பெண்களை ரொம்ப கேவலமாக ஒரு சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லி பேசியிருக்காரு. அவருக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லணும். முக்தார் மாதிரி அவர் சீக்கிரமாக கைது பண்ணப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது ஒரு தகவலாக இருக்குது. ரைட், இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி பழனி விஷயம் அதிகமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி என்ன தான் அதோடைய சார் பதிவாளர் இன்றைக்கி பணியிட மாற்றம் பண்ணுறாங்க. 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அந்த பத்திரப்பதிவை தப்பாக பேசினவங்க, அதாவது 2 கோடியை கொடுத்து பணப்பரிமாற்றம் பண்ணுறவங்க, 100 கோடி சொத்தை 2 கோடி ரூபாய்க்கு விற்றவங்க, எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இது ஒரு மர்ம முடிச்சாவே இருந்துச்சு. என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் எப்படி இது நடக்கும்? இன்றைக்கி தமிழக வெற்றி கழக ஆட்சி வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா 60 நாளில் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம். இந்த ஒரு பழனி விஷயம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய ரவி மனோகரன் அப்படின்றவர் எம்எல்ஏவாக இருக்காரு. பொதுவாக ஒரு ஏரியானா யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெரிய சொத்தை நம்ம ஆட்டையப்பட போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல முக்கியமான ஆள் தான் கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அந்த இடத்துல தான் நம்ம அதிமுக காரர் வர்றாரு. இதனால தான் இந்த விஷயத்துக்கு ரொம்ப நாள் அதிமுக சவுண்டு விடாமல் இருந்தாங்க. ஏகப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் இது அதிமுக மற்றும் திமுக கூட்டு சதி அப்படின்றதெல்லாம் வெளியில் வந்துச்சு. இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் ஏகப்பட்ட விஷயங்களை விளக்கம் கொடுத்துருக்காரு. ஏன்னா ரமேஷ் அவர்களுடைய உறவினரை சொல்கிறாங்க. ரமேஷ் அப்படின்ற ஒரு உறவினரே கிடையாது, இல்லாதவரை உருவாக்கி இந்த திமுக மக்களோட மனசை திசை திருப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் முன் வச்சாலும் இந்த மாரிதாஸ் விரதாவே கிடையாது. முழுக்க அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கு. இந்த மாரிதாஸை சீக்கிரமாக காவல்துறை கைது பண்ண போகிறாங்க இந்த ஒரு விஷயத்துக்காக. என்னன்னா, சைடில் பாருங்கள், ஒரு போஸ்ட் போடுறேன். அந்த போஸ்ட்டில் பாருங்கள் என்ன மாதிரியான மோசமான விஷயம் போட்டிருக்காருன்னா, சார் பதிவாளரை அந்த இடத்துல யார் உட்கார சொன்னா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இத்தனை சரௌண்டிங்குள்ளே நடந்திருக்கு. இத்தனை இடத்துல அமைச்சர் அவர்கள் எங்கே போயிருந்தாரு? அப்போ அவர் சொல்லி தானே பதியுது. அப்போ அவர் சொன்னாமல் யாருக்காக பதிஞ்சாரு? அப்போ யாரை இவர் காப்பாற்ற பார்க்குறாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திமுக சொன்னால் அதே வார்த்தையை மாரிதாசும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சே இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பாருங்கள், நம்மளுடைய விஜய் அவர்களுடைய கோவத்தை இவங்கெல்லாம் பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தர்றாங்க இவங்களே அப்படின்றத நம்ம சொல்லணும். ரைட், அதை இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஒரு சூழ்நிலையில் தொகுதி மறுவரையறை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் நாடாளுமன்ற மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. இதை திமுக ரொம்பவே அடியோடு எதிர்த்தாங்க. இந்த ஒரு டயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்த மணிக்கு ஜூம் மீட்டிங் போயிருப்பார். இந்த ஒரு விஷயத்தில் இனிமேல் தொகுதி மறுவரையறை விஷயத்தை திமுக எதிர்க்காது அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல தொகுதி மறுவரையறை அப்படின்றத என்னன்னு நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் மறுவரையறையை முதல்ல திமுக எதிர்க்கிறதுக்கான
காரணத்தை நான் சொல்லிடுறேன். திமுக வந்து பார்த்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் அடிப்படையில் 7.2% மக்கள் தொகை அடிப்படையில் 851 தொகுதிகளுக்கு 61 தொகுதி அப்படின்ற பட்சத்தில் நாடாளுமன்றத்தில் சீட்ஸ் ஒதுக்குனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை என்பது அடிப்படையாக இப்போ மாறுது. ஏன்னா இப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்றனால மக்கள் தொகையின் அடிப்படையில் இந்த சீட்ஸை பார்த்தீங்கன்னா 49 தொகுதியாக குறைக்க பார்த்தாங்க பிஜேபி. இதை அடிப்படையோட முதர்ந்து எதிர்த்த இந்த திமுக பிஜேபி நம்மளுடைய முதல்வர் பிரதமர் மோடி அவர்கள் வரும்போது கருப்பு கொடி கட்டி மிகப்பெரிய பஞ்சாயத்தெல்லாம் போச்சு. ஆனால் இப்போ திடீர்னு 2 பேரும் கைக்குலுக்கி RS பாரதி அவர்கள் சொல்கிறாரு, நம்ம வந்து மறுவரையறையெல்லாம் எதிர்க்கலைங்க, அது வேற வாய் இது நாரவாய், அதனால் நம்ம வந்து ஜாலியாக வந்து எல்லாம் ஒன்று மண்ணா இருந்துக்குருவோம், ஐயா என்ன சொன்னாலும் சரியாக இருக்கும், அதனால் ஐயா தான் நம்ம நாட்டை பார்த்து செய்யணும், ஐயா தான் எங்களெல்லாம் ஜெயிலேருந்து போகாமல் காப்பாற்ற போகிறாப்புல, அதனால் ஐயா என்ன சொன்னாலும் சரிங்க ஐயா கும்பிட்றேன் சாமின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஓகே பண்ணியிருக்காப்புல. இதனால தமிழ்நாட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அப்போ நாடாளுமன்றத்தில் 543 உறுப்பினர்களை கொண்டதுக்கப்புறமா 7.20% 7.18% இந்த விகிதாச்சாரம் அடிப்படை அப்படின்றது குறையுது. அப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தனிப்படை முறையில் 7.23 பிரதிநிதித்துவம் உயரும் அப்படின்னு என்னதான் மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்படுற அந்த நாடாளுமன்ற சீட்களின் எண்ணிக்கை குறையக்கூடதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இது முக்கியமான விஷயமே. அப்போ இன்னைக்கு இவங்க அன்னைக்கு எதிர்த்ததுக்கும் இன்னைக்கு சேர்ந்து பேசுறதுக்கும் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுடைய மிகப்பெரிய கூட்டணி வரக்கூடிய இடைத்தேர்தலில் திமுக, அதிமுக மற்றும் பிஜேபி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஒன்று மண்ணா நின்று தமிழக அரசை எதிர்க்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழக அரசை எதிர்க்கிறதுக்காக மிகப்பெரிய சதிவலை ஒன்று பின்னப்பட்டு வருது அப்படின்றதும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழக மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த சவுக்கு சங்கர், மாரிதாஸ் மற்றும் இந்த மாதிரி பெரிய பெரிய யூடியூபர்ஸை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு திமுக அரசு இப்போ மக்களை குழப்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதும் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்குற விஷயங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு நம்ம புதிய தலைமுறையை சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய தமிழக அரசான முதல்வர் விஜய் அவர்களுடைய அரசு பதவி ஏற்றதுலேருந்தே ஒன்றுக்கு மாறாக நிறைய விஷயங்களை வந்து புதிய தலைமுறை சேனல் அப்படியே தப்பாக போட்டிருப்பாங்க. இன்னைக்கு சத்தியம் சேனல் எல்லாமே பொய்யா போடுறாங்கன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்க. அதை தாண்டி புதிய தலைமுறை சேனலில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா முதல்ல போன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் மிகப்பெரிய அளவில் பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்றது ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கான கேமராக்கள்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதே ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் எல்லாருக்குமான, அதாவது தமிழக வெற்றி கழக சேனல்ஸ் அங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருக்குமான அந்த மேடை ஒதுக்கி கொடுத்து அவங்க வந்து நீட்டாக காட்டுறதுக்கான அனைத்து வேலைகளும் செஞ்சுருந்தாங்க. ஆனால் பாருங்கள், இந்த புதிய தலைமுறை மட்டும் மக்களை அங்கே உள்ள விடலை, கேமராவை உடைக்கிறாங்க, கேமராவை அனுமதிக்கலைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய நியூஸாக அன்றைக்கிங்க ஓட்டியிருப்பாங்க. நீங்கள் வேணாலும் போய் பாருங்கள். அப்போ ஆரம்பத்துலேருந்தே எதிர்த்துக்கிட்டு இருந்த இந்த புதிய தலைமுறையில் இந்த விஜயன் அப்படின்றவர் இன்றைக்கி குதிரை பேர வழக்கில் உள்ளே போயிருக்காரு. மிகப்பெரிய விசாரணை அவர் மேலே நடத்துகிறதா இருக்காங்க. ஏகப்பட்ட பணத்தை ஸ்வாகா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த நியூஸ் சேனலுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை கை கழுவி விட்டுட்டாங்க. இன்னும் நிறையா மாடுகள் சிக்கிறதுக்காக இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இன்றைக்கி தொழிற்சங்கம் அப்படின்றது ஒவ்வொரு தொழில் சம்மந்தப்பட்டது, உதாரணத்துக்கு போக்குவரத்து கழகமாக இருக்கட்டும், மின் கழகமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட கழகத்தில் தொழிற்சங்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான அமைப்பாக இருக்குது. திடீர்னு ஒரு தொழிற்சங்கத்தில் ஒரு பிரச்சனைனா ஒட்டுமொத்தமாக வந்து ரோட்டில் வந்து உட்காந்து சாலை மறியல், மக்கள்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறது, அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறது, நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்து கூட இந்த தொழிலாளர் அமைப்பு அப்படின்றது ஒன்றுமண்ணா இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த ஒரு அமைப்பில் மட்டும் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் பங்கு பெறாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. என்னதான் இன்றைக்கி நம்ம ஆட்சி அமைச்சாலும் அந்த தொழிற்சங்கம் அப்படின்ற அமைப்பில் நம்மக்கிட்ட வந்து பவர் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம் குற்றச்சாட்டாகவே இருந்துச்சு. அப்படி நம்ம இன்றைக்கி தொழிற்சங்கத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு வேணும். அந்த கட்டமைப்பு திமுக மற்றும் அதிமுக வசம் நிறையவே இருக்குது. இது வந்து ஒத்துக்க முடியாட்டினாலும் அதுதான் நெசம் அப்படின்னு சொல்லலாம். இங்கிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மிகப்பெரிய அளவில் தொழிற்சங்கத்தில் நம்பர் எண்ணிக்கைகளையும் அவங்களுடைய வேலையாட்களின் ஒரு நபர்களை அதிக அளவு கொண்ட ஒரு அமைப்பாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகம் எப்படி இதில் பயணிக்க முடியும்? இன்றைக்கி வெற்றி பேரணி தொழிற்சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முதல்வர் அவர்கள் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறாரு. வெற்றி பேரவை தொழிற்சங்கம் அப்படின்றது. இதுக்கு யார் தலைவராக போடுறாங்கன்னா பரணி பாலாஜி அப்படின்றவர், கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர், நம்மளுடைய தமிழக வெற்றி கழக முதல் மாநாடு விக்கிரவாண்டிக்கு மிக கடுமையான அளவில் உழைச்சவர். 25-30 வருஷத்துக்கிட்ட தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் மக்கள் இயக்கத்துலேருந்தே வந்து பணிபுரிஞ்சுட்டு வந்தவர். இவரை தவிர வேறு யாருமே அந்த இடத்துக்கு பொருத்தமானவங்களாக இருக்க மாட்டாங்க. ஆல்ரெடி இவர் தொழிலாளர் அமைப்பில் முக்கியமான மெம்பராக இருக்கார். அப்போ இவருக்கு கீழே சில பேர் இருக்காங்க. இவரை தூக்கிட்டோம்னா இவர் பின்னாடி வந்து நிறைய பேர் சேர்றதுக்கும் தொழிற்சங்கம் அமைப்புக்குரிய எல்லா கட்டுமானங்களும்
அதுவும் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இன்னைக்கு தொழிற்சங்க அமைப்பு ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா கண்டிப்பா அதுல வந்து அதிக மெம்பர் சேர்றதுக்கும் இந்த திமுக அதிமுகன்ற தீய சக்திகளை ஒழிக்கிறதுக்கும் இது சரியான நடவடிக்கையா இருக்கும் அப்படின்றது நம்ம முதல்வர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு யோசனையா இருக்கு. இதுக்கான வேலைகளை வந்து அடிமட்டத்தில் தொடங்கிட்டாங்க. புசி ஆனந்த் அவர்கள் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த பரணி பாலாஜி அவர்களே நம்மளுடைய முதல்வர் அவர்களுக்கு சிபாரிச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள் வரதா இருக்கு. நான் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்றேன். இனி வரக்கூடிய தமிழக அரசியல் களம் அப்படின்றது மிகவே தீப்பிடிக்கிற களமா இருக்கு. அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நன்றி, வணக்கம்.